ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை சென்னையில் லிங்க்டின் லோக்கல் இவெண்ட் அங்கே நம்ம பேசின அந்த பேச்சோட தொகுப்பு இதில் தரேன். மெயினான கண்டென்ட் என்ன அப்படின்னா, இது எப்படி சோசியல் மீடியாவை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத குறித்து பாருங்க. லிங்க்டின் லோக்கல் சென்னை ஃபிளேவர் கொஞ்சம் போது வேணும், தமிழ்ல பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். இது ஆன்லைன்ல லீட் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மித்தா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னப்பா இது ஆன்லைன்லாம் போட்டு யார் வருவாங்க அப்படின்னு. இப்போ வேளச்சேரியில லேண்ட் விலை ரொம்ப கம்மியா இருந்தப்போ என்னால வாங்க முடியல, இப்போ வாங்கிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? நம்ம நிறைய பேர் இருக்கோம். அது மாதிரி ஒரு பெரிய வேளச்சேரியில நிறைய இடம் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கலாம். நிறைய கிடையாது. சோசியல் மீடியா 2 வருஷத்துலயே கூட என்னாலேயே கூட ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அதனால நான் கான்பிடண்டா சொல்லுவேன் நானு. ஏன்னா இது ஒரு பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. 2006 எல்என்டி மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு 4 மாசத்துல ரிசைன் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப்க்கு அந்த கோவம் இன்னும் இருக்கு. 2006 வர சென்னையில தான் நான் ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் ஆண்டர்பிரனர். இங்க ஒரு till 2016 சர்வைவலுக்கு மட்டும்தான் என்னால பிசினஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சு, ஹானஸ்டா சொல்லணும்னா. ஏன்னா அப்பதான் பெரிய அளவுல இந்த பெரிய சரிவை எல்லா துறையும் சந்திச்ச டைம்லயும் we went to promotion பெரிய அளவுல மாட்டிட்டோம். ஓகே, அது ஒரு ஃபேஸ் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன், நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய அந்த கோர்ஸ் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான விஷயம் 2 விஷயம். ஒன்னு, எல்லாரும் நம்ம கிராஸ் பண்ண வார்த்தை தான், if you want to become a billionaire, go and serve billion people அப்படின்னா. நீங்கடா போறது பில்லியன் பேருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை. அகைன் நான் கேரி வி ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றேன். அவரு ஒரு தடவை சொன்னாரு, the shortest way to reach your goal can possible only by using your strength. இது ரெண்டையும் நான் கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லா பேச்சு போட்டியில ஆர்டர்கள் காம்படிஷன்ல பேச்சு போட்டி, எல்லா பேச்சு போட்டிக்கு போயிடுவேன், ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். பட் காலேஜ் அப்புறம் நான் எங்கேயுமே அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே அந்த பரன்ல எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி கிடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட், ஒரு பில்லியன் பேரை ரீச் பண்றதும் இந்த ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாங்கும் போது, இந்த சோசியல் மீடியா எல்லாரும் கையிலையும் கிடைக்குது. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இன்டர்நெட் கனெக்ஷனோட யாருக்கிட்ட இல்ல அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் இந்த வீக்கமாக நிறைஞ்சிருக்கு. சோ அவங்க கிட்ட நம்ம போய் பக்கத்துல போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்தா டெஃபினட்டா இருக்குன்னு தோணுச்சு. 16 எண்ட்ல நான் ஆரம்பிச்சு ஒரு 15 வீடியோ போட்டேன். 15 வீடியோ போடும்போது அதுல என்ன சொல்றது, ஒரு சின்ன ட்ராக்ஷன் இருந்தது. ஒரு 10, 15, 20 சப்ஸ்கிரைபர் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம எது போட்டாலும் உடனே பெருசா வரணும்னு எதிர்பார்ப்போம். அது நடக்கலன்னா ஐ ஜஸ்ட் குவிட். அப்புறம் வெளியில திரும்ப நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு திரும்ப 17ல திரும்ப அதே தாட் வருது. என்னோட பிசினஸ் கோச்சிங்ல அகைன் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ நான் முடிவு பண்ணி இதுல இருந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். தென் ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப். முன்னாடி சோலோபிரனர். என்னோட ஆடம் டர்ன்ஓவர் 50 to 60 lakhs. இது கைக்கு வாய்க்கு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வருது தெரியாது, போர்ஷன் தெரியாது, வாடகை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ்க்கு நெருக்கமா இருக்கும். இது அப்ப ஒரு கிளைண்ட் அவங்க கிட்ட பில்லிங் கான்ட்ராக்ட்ல இருக்கேன். ஒரு கிளைண்ட் எங்கேயாவது சொதப்பி ஒரு பேமெண்ட் வாங்கினா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியும் ஒரு பெரிய பேஸ்ல நான் மாட்டிட்டேங்கிறது தான் உண்மை. இப்போ ஆக்சுவலா வேற டீம் ஆஃப் 10 சோலோ பண்ணிட்டு இது நடந்தது எப்பன்னா 2018 லாஸ்ட் இயர் தான் இது ஹேப்பன். ஆக்சுவலி வேற டீம் ஆஃப் 10. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல மட்டும் we signed projects for 50 lakhs. This happened only through யூடியூப்ல நான் செலவு பண்ணி எதுவும் ஆட் கொடுக்கல. என்னுடைய அந்த ஆர்கானிக் டெவலப்மெண்ட் சொல்றேன். ஆர்கானிக்கா பண்றீங்களா, நாங்க வேலை பண்றதுக்கு கேட்டீங்களா, பணம் கட்டி கூட ப்ரொமோட் பண்ணுவோம். அப்படியா, சரி இனிமே அதை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன்.
see ஆர்கானிக்கா வரது வரட்டும் அப்படின்ட்டு தான் see then இதனால வந்து தமிழ் ஹிந்துல இருந்து கால் பண்ணி நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, எங்க ரீடர்ஸ் அவங்களுக்கு எழுதுறீங்களான்னு கேட்டாங்க. ஐம் ரைட்டிங் நவ். இன்ஃபேக்ட் ஒரு 19 ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு தமிழ் ஹிந்துல. எவ்ரி சாட்டர்டே வந்து சொந்த வீடுன்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு, அதுல ஐம் ரைட்டிங். வெறும் சுவர் அல்ல அப்படிங்கிற பேர்ல. இதனால என்னாச்சு, ஒரு புகழ் அடைஞ்சாரு. செந்தில் காலேஜஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க நீங்க மக்களுக்கு கருத்து சொல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. தென் இதோட ப்ரோக்ராம் ஒன்னு சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணேன். இதுல முக்கியமான விஷயமா நான் பாக்குறது வந்து செகண்ட் ஒன், பிசினஸ் வந்து எனக்கு ஒன்னும் நடக்காம பெரிய அளவுல டர்ன் ஓவர் எல்லாம் இருந்த போது அதை கொண்டு வந்து கொடுத்தது வந்து இந்த யூடியூப் தான். இது மேபி இப்ப லைஃப் லைன் ஆஃப் பிசினஸ்னா ஜெனரலா வந்து இது என்னோட ஸ்டோரி, ஏன் இப்படி பண்ணேன், எது எந்த அளவுக்கு என்னால வந்து ஜெனரேட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா, இதை நான் எப்படி இந்த சப்ஜெக்ட் நான் பர்சீவ் பண்ணி நான் என்ன டெலிவர் பண்ணேங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஜெனரலா வந்து பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ், தென் தட் ஹேப்பன்ஸ் த்ரூ லீட்ஸ் கமிங் த்ரூ மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங் மட்டும்தான் எல்லாமே. இந்த மார்க்கெட்டிங்னா என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா கெட்டிங் அட்டென்ஷன். நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டே இருக்கணும் எல்லாரும், அது மாதிரி நம்ம சொல்லி சொல்லி கூவிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த சோசியல் மீடியால எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, அதுல எவ்வளவு நேரம் அந்த அட்டென்ஷன் இருக்கு, எவ்வளவு நேரம் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டி. ஒரு வீடியோவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு சின்ன டைம்ல வந்து நாம எப்படி அந்த ஹூக் போட்டு அவங்கள ஹோல்டு பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா பாக்குறேன். இப்போ இதெல்லாம் இப்போ ஐ திங்க் மாறிட்டே இருக்கு. இப்போ இதுல ஆட் பண்றது வந்து இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் காணாம போயிடும் நினைக்கிறேன். டிவில ஆடை வந்து இப்போ எப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்க முடியும் போது அதுல உள்ள ஆடோட காஸ்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐ மீன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது பெரிய அளவுல அது ஒரு பெரிய ஒரு அட்வர்டைசிங் மார்க்கெட்டாவே இல்லை. இப்போ எல்லாருமே வந்து தேர் கமிங் இன்டு சோசியல் மீடியா, டைரக்டா வந்து நம்ம கிட்ட உள்ள வரும்னு நினைக்கிறாங்க. இந்த வேலை நம்ம திரும்ப நம்ம பண்ணாம இந்த மார்க்கெட்டிங் போயிடலாம் நினைக்கிறேன். வேலைச்சேரி தான் புது வேலைச்சேரி. தயவு செஞ்சு எல்லாரும் போய் இன்னைக்கே ஒரு இடம் போட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி இடம் போட்டு வச்சிருக்கோம், ஆனா அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பண்றோமா அப்படிங்கிறது தான் மெயின். யூ கேன் பிகம் an expert. இது எல்லாமே பாசிபிள், இது எல்லாமே பாசிபிள், இது எல்லாம் எனக்கே பாசிபிள். ஐ ஆம் ஃப்ரம் திருச்சி. இதுக்காக நீ காலையில கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழ் மீடியம் படிச்சேன், இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கிடைச்சது, திண்டுக்கல் படிச்சேன். வீடியோ போட்டுருக்கேன், வீடியோ எல்லாமே தமிழ்ல தான் போடுறேன். எல்லா வீடியோஸ் 269 வீடியோஸ் சோஃபா, எவ்ரிதிங் இன் தமிழ். இன்னைக்கு காலையில மட்டும் எனக்கு காலையில ஸ்ரீலங்கால இருந்து ஒரு கால் வச்சு, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஜெர்மன்ல இருந்து ஒரு கால் வந்து, இங்கெல்லாம் தமிழ் பேசுற மக்கள் எல்லாம் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கால் பண்றாங்க. ஐம் சால்விங். இதை பத்தி யாரும் சொல்றதுக்கு ஆளே கிடையாது என்னோட இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப ஹைலி இர்ரெகுலரைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு டாக்டர் வந்து சர்டிபிகேட் இல்லாம உட்காந்து ஊசி போட்டாருன்னா பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இங்க யாரு வேணா வீடு கட்டலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. எனிபடி கேன் ஃபில் ரைட். அப்போ அந்த கிளாரிட்டி வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு கட்ட நினைக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பணத்தை கொடுத்து அவர் வேலைக்கு போயிடுவார், சம்பாதிக்க போயிடுவார். அப்போ அவருக்கு வந்து எது தெரியும் எது தெரியாது, எதை பார்க்கணும், இந்த எந்த ஒரு அந்த துறை சம்பந்தமான நாலேஜே தெரியாது. சோ அதை வந்து கொடுக்க வேண்டியது ஒரு இன்ஜினியரா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபீல் பண்ணேன். சோ அதனால அதனால I started this YouTube channel. அதான் வந்து பேசிக். அதாவது நமக்கு மார்க்கெட்டிங், ஒரு மார்க்கெட்டிங்கான அடிப்படையா தான் இந்த யூடியூப் இருந்தாலும், நம்ம ஜென்யூனா இல்லைன்னா தட் ஓன் ஒர்க். ஜென்யூனா இல்லைன்னா அது ஃபேக்கா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும், அது வீடியோல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப நம்ம வந்து ஆர்டிகல் எழுதுறோம்னா நீ சொல்லி ஒரு 100 ரூபாயில இருந்து இருக்காங்க நினைக்கிறேன். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆர்டிகல் எழுதி கொடுத்துருவாங்க, நீங்க உங்க பேர் போட்டு பப்ளிஷ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கண்டென்ட் எது வேணா ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்க ஆள் இருக்காங்க. ஆனா பிசிக்கலா நீங்க போய் உட்கார்ந்து ஒரு வீடியோ பேசும்போது உங்க பாடி லாங்குவேஜ் வச்சு whether it is coming from your heart or not, people can easily judge you. இப்போ நான் இதுல கெயின் பண்ண முக்கியமான விஷயமா நினைக்கிறது என்னன்னா, சேல்ஸ் மீட்டிங்ல சேல்ஸ் டிஸ்கஷன்ல அந்த நடக்கிற அந்த இனிஷியல் ஃபோர்ப்ளே எல்லாம் முடிஞ்சிருக்கு, இதுலயே முடிஞ்சிருக்கு. நத்திங் இஸ்
என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் நோ வாட் ஐ எம் ஃபேசிங் இஸ் என்னோட பிரைஸ் பாயிண்ட் எதுன்னு சொன்னா அவங்க அதுல என்ன பண்ண முடியும், ஒரு ஜெனரலா ஒரு கேட்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் மட்டும் தான் நடக்குது. இதை நான் எப்படி கெயின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஜென்யூனான என்னுடைய கண்டென்ட்னால அவரை நான் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவரு கரெக்டானவர் அப்படின்னு அவர் நம்புறாரு. உண்மையிலே நான் ரொம்ப கரெக்டானவன் தான், ஆனா நம்ம கரெக்டானதாங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. அதுவும் இந்த ஃபீல்டுல வந்து சரியா இருக்கிறது சரியா இல்லாத வந்து ஒரு இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கிரே ஏரியா இந்த வீடு கட்டுறது பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல எனக்கு போன் பண்ணி புலம்புறவங்க அழுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய டிராப்பா இருக்கு. இது வந்து ஒரு ஹைலி அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதுனால இதை எஜுகேட் பண்ண வேண்டியது இப்ப இட் பிகம்ஸ் a responsibility. வீடியோ போட்டா பிசினஸ் வருங்கிறத தாண்டி தொடர்ந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும்போது அந்த இஷ்யூவை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது இட் பிகம் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது கன்சிஸ்டண்டா இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சில வீடியோஸ் இருக்கு என்டர்டைன்மெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ். ஒரு படம் வந்தா அதுக்கு ஒரு ரிவ்யூ போடுறது, இல்ல ஒரு மொபைல் வந்தா அதுக்கு ரிவ்யூ போடுறது, இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து வரும்போது நிறைய வியூஸ் வரும் டக் டக்குன்னு. அது ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூவோ அந்த வீடியோ கொடுக்கிற இம்பாக்டோ சஸ்டெயின் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு துறை சார்ந்து நம்ம கொடுக்கிற வீடியோஸ் வந்து அந்த வீடியோஸோட நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து டப்புன்னு கூட வருதோ, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்றதோ, இது வந்து இட் வில் டேக் மோர் டைம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நான் இல்லாதப்ப கூட என்னோட வீடியோ எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன வந்து யாராலையும் சாதிக்கவே முடியாது. I would proudly say that. ஏன்னா இந்த மாதிரியான டொமைன்ல ஸ்பெசிபிக்கா உங்களோட டொமைன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்னொன்னுலயும் ஸ்டாண்டர்டான கான்செப்ட்ஸ் சில விஷயம் அதை எஜுகேட் பண்றது, அந்த ரியல் கேரிங்கோட எஜுகேட் பண்ணும்போது அது எப்பவுமே மனசுல நிற்கும், ஆன்லைன்ல எப்பவுமே இருக்கும், எப்பவுமே உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண வீடியோஸ் 269 நம்பர்ஸ். நேற்றைய மொபைல் எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இதுதான் நான் அதுல கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கேன். ஐ மீன் இது வந்து ஒரு 20 டேஸ்க்கான சைக்கிள், லேட்டஸ்ட் 20 டேஸ்க்கான வாட்ச் டைம். இதை கன்வெர்ட் பண்ணும்போது ரஃப்லி ஒரு நாளைக்கு வந்து 700 hours வந்து நம்ம வீடியோ ஸ்ட்ரீம் ஆகுது அக்ராஸ் த குளோப். இங்க கூட யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க, யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் ரொம்ப தம்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், குடும்பமே நல்லா இருக்கணும், அதெல்லாம் கேட்கும்போது இதுவே போதுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராடக்ட். எது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது தான் பை ப்ராடக்டா நான் நினைக்கிறேன். நம்ம வேல்யூ கொடுக்கறது அதிகமாகும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் சேஞ்ச் இந்த 4600 சம்திங் ஒரு நாளைக்கு ரஃப்லி ஒரு 160 170 மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஆனா ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்றதுக்கு ஆரம்பத்துல நான் வந்து எவ்வளவு ரத்த கண்ணீர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா காலையில ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ, அது அடுத்த நாள் போய் பார்த்தா 10 வியூஸ் இருக்கும், அடுத்த நாள் 15 வியூஸ் இருக்கும். சோ இன்னைக்கு யாரும் பார்த்துட்டே இருக்காங்களே. இப்ப வீடியோ போட்டா ஒரு 1 ஹவர்ல ஒரு 500 வியூ 1000 வியூ இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் வியூஸ்ன்றது என்னன்னா the number of people looking for the content, looking for the real value they are looking. ஏன்னா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த இண்டஸ்ட்ரி, இது என்னோட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, whatever industry you are in, அங்க வந்து ஒரு சப்ளை அண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அந்த ரெக்வயர்மெண்ட் சைடு இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணி இது வந்து ஒரு மாதிரி இது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, இதெல்லாம் நீ போய் சொல்ற, இதெல்லாம் உங்க தொழில் ரகசியம் இல்லையா அப்படின்னா. தொழில் இல்லையா ஏன்னா நான் அப்படி பார்க்கல. இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். உங்க காம்படிட்டர் எல்லாம் இது தெரிஞ்சு இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணட்டும், ரொம்ப நல்லது. பண்ணாம இருக்கிறதுனால தானே பிரச்சனை நிறைய இருக்கு. சோ எப்ப வந்து நீங்க உங்களுடைய பார்வை விசாலமா இருந்தோ அப்போ உங்க பேக் ஃபுல் ஆயிடும், பெரிய பேக்கா இருக்கும் உங்களோட. நீங்க குறுகிய பார்வையோட இருக்கும்போது சின்ன பேக் இருக்கும். இதுதான் மெயினான விஷயம். 25 கால் டெய்லி மினிமம் ஒரு ஆவரேஜா சொல்றேன். இந்த 25 கால் வருது வந்து எப்படின்னா யார் வேணா கால் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னுடைய ப்ராஸ்பெக்ட்னு சொல்ல மாட்டேன் நானு. அவங்களுக்கு டவுட் இருக்கும், ஜென்யூனான டவுட் இருக்கும். திடீர்னு போயிட்டு கலவரமா இங்கயோ டவுன் சவுத்ல ஒரு கிராமத்துல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க. இங்க வந்து இது பீட் போட்டாங்க சார், இது போட்டுட்டு உள்ள மண்ணு போட்டுட்டு பண்ணணுமா இல்ல வந்து
இல்ல உள்ள பூசணுமா வேணாமா, இல்ல ஏங்க இல்ல இவர் வந்து பூசணுங்கிறாரு இன்னொருத்தர் பூச வேணாங்கிறாரு ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் பேஸ்மெண்ட் லெவல்ல இப்படி பண்றாங்கன்னு கேட்கும்போது அத அப்ப வந்து நான் ரொம்ப காஷியஸா ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ரெண்டு, ஒண்ணு வந்து எது சரியோ அதை சொல்றது உள்ள இருக்கு, சரியா சொல்றதுனால அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடாம இருக்கணுங்கிறது. சோ யாரு வந்து பொறுப்பா இருப்பாங்களோ அவங்களுக்கு சரியான பதவி வருங்கிற மாதிரி ஜென்யூனான கொஸ்டினா இருக்கும்போது அதுக்கு ரொம்பவும் பார்த்து யோசிச்சு பதில் சொல்ல வேண்டியதும் முக்கியமா இருக்கு. சோ இந்த இதுல வந்து என்னோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒரு 10% ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2-3 ஒரு ரியல் ப்ராஸ்பெக்ட் கிடைச்சா எனக்கு வந்து மந்த்லி வந்து எனக்கு 60 to 70 ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். 60 to 70. இப்ப எனக்கு சின்ன we are 10 now. இதை கேட்டர் பண்ணோம்னா we will be increasing ourselves. So இது எவ்வளவு பேர் இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து வால்யூம் மாறுபடும். இதுல முக்கியமான விஷயம் இதுதான், I choose my clients at my price. சொல்ல நினைச்ச விஷயம் இதுதான். இந்த மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் அட்டென்ஷன், ரைட்? இது வந்து கம்யூனிகேஷன் தான் நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டே இருக்கிற விஷயம். லைஃப்ல ஒரே ஒரு ஸ்கில் எனக்கு போதும் அப்படின்னா அது கம்யூனிகேஷன் மட்டும் தான் நான் சொல்லுவேன். கம்யூனிகேஷன்ல வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு ஃபிளையர் இட்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு வீடியோ இட்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு போஸ்டர் கம்யூனிகேஷன். இப்போ 1-to-1 இப்ப நானும் நதிதாவும் பேசிட்டு இருக்கோம்னா நான் நினைக்கிறத நதிதா கரெக்டா சொல்லிட்டேனா அப்படிங்கறத அவங்க திரும்ப சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்ப நான் ஒரு வீடியோ போட்டுறேன், அதுக்கு கீழே வர கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து நான் நினைச்சது கரெக்டா அது வழியா போயிருக்காது. ஒரு போஸ்டர் இப்போ லிங்கிங் லோக்கல் நவீன் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இத்தனை தடவை சொல்றோம் எந்த ஈவெண்ட் என் லொகேஷன் எங்க இருக்குன்னு எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணி நவீன் கேட்டாங்க. இட் இஸ் தேர் ஆல்ரெடி. அதை நம்ம சரியா கவனிக்கிறது இல்ல. சரியா கவனிக்காம இருக்கிறது கவனிக்காதவங்களோட தப்பு இல்லை. That is what I want to insist. ஒரு கிரியேட்டரா யூடியூப் என்ன சொல்றது, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க கிரியேட்டர்னு சொல்லுது. they are all creating something new. அத வந்து நான் எப்படி பார்க்கறேன், இந்த கம்யூனிகேஷனா பார்க்கறேன். மோனோலாக் இருக்கு, டயலாக் இருக்கு. டயலாக்ல வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி சொல்ல வரத சொல்ல வச்சிடலாம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிடலாம். ஆனா இந்த மோனோலாக்ல ஒண்ணுமே முடியாது. ஒரு கிளாஸ் லெக்சர் மாதிரி, ஒரு அங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்க லெக்சர் மாதிரி போயிடும். சோ இந்த இப்ப இருக்கிற ஒரு டிவி ஆட், பேப்பர் ஆட், இது எல்லாமே வந்து மோனோலாக் மாதிரி தான் நான் பாக்குறேன். சோ அதுல வந்து சொல்ற விஷயம் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் அத ஒரு தாய் பறவை வந்து அதை கடிச்சு மென்னு சின்ன சின்னதா ஆக்கி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு எளிமையா பயங்கர டெக்னிக்கலான ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சால் நீங்க லைஃப்ல தோக்குறதுக்கான இடம் எதுவுமே கிடையாது. நீ இது வந்து நாட் ஓன்லி பிசினஸ், உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஆல் டொமைன், இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கரெக்டா நம்ம நினைக்கிறத ப்ராப்பரா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த விஷயமும் நதிதா டச் பண்ணாங்க. பர்சீவ்ட் வேல்யூ. இப்போ என்னை பத்தி என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாமே தெரியும் பாரு. எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டா ஹானஸ்டா தெரியாது. அவர் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா சொல்லிட்டேன்னா, அதனால அவர்கிட்ட கேட்டா எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. சோ அந்த இம்ப்ரெஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வின்சிங்கா கரெக்டா அவங்களை இம்பாக்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டா then we are expert. ஒரு வீடியோ வந்து ரெண்டு மாதிரி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரு மூவி மாதிரி, ஒரு ஸ்டார்ட், ஒரு ஹை பாயிண்ட், ஒரு படம் பார்த்துட்டு ஒரு half an hour நமக்கு தெரிஞ்சிடும் இது தேரும் தேராது, பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி நம்ம இருக்கிறோம், அந்த ஒரு சீனுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா அங்கேயும் காலியா முடிஞ்சு. எப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு திரும்ப அந்த டைரக்டர் படத்துக்கு நம்ம போறோமோ அதே மாதிரி நம்மளோட ஒரு நல்ல வீடியோ பார்த்துட்டு திரும்ப வருவாங்க. ஒரு பிளாப் படத்துக்கு அப்புறம் வராத மாதிரி மோசமான வீடியோ படம் திரும்ப வர மாட்டாங்க. யூடியூப்ல நான் பார்த்தது இது
இது மாதிரி ஆங்கிள் வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த 3 ஃபேக்டர் இருக்கு. சி இப்போ ஒரு பிச்சிங் ஒய் வந்து பிச்சிங் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து பிச் பண்றாங்க, மார்க்கெட் பண்ண போறாங்க அப்படின்னா இது ஏன் முக்கியம், உங்களுக்கு ஏன் முக்கியம், உங்களுக்கு ஏன் பிராண்டிங் முக்கியம், பிராண்டிங் இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான் ஒய். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பண்ணாலும் நம்ம பண்ணுவோம்னா நம்ம பண்ணவே மாட்டோம். என்ன பல தடவை சொல்லியிருக்காங்க. ஏன் பண்ணணும் எனக்கு தெரியும், என்னென்ன பண்ணணும்னு தெரியும், அந்த ஹவு தான் கடைசியில சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தனியா சொல்லுவாங்க, வாங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படிமா. சோ இந்த 3ஐயும் நீங்க ஒரே வீடியோல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அப்ப வந்து உங்களால ஒரு ரியல் வேல்யூவை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? முடியும். இட் இஸ் குவைட் பாசிபிள். பட் உங்களுக்கு தேவை என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நம்ம ஒன்னும் ஆக மாட்டோம், இன்னும் பெருசாதான் போவோங்கிற பிராடான மைண்ட். இப்போ வந்து எனக்கு ரூஃப் கான்கிரீட் போடும்போது என்ன கலவையில போட்டா எனக்கு தண்ணி கீழே ஒழுங்கா பண்ணணும்னு சொல்றதே நான் வந்து குறைஞ்சு போயிடவே மாட்டேன். ஏன்னா நான் மட்டும் பில்டிங் கான்ட்ராக்டர் லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடு வேலை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே நானே போய் கட்ட முடியுமா? முடியாது. யார் யாரோ பண்ணும்போது அவங்களுக்கு இதனால ஒரு விஷயம் கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டுமே, அவங்க சொல்ற வாழ்க்கைனால எனக்கு ஒரு யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து பணம் கொடுத்துட்டு போறாங்க. இந்த பணம் வந்து தனியா நடக்கிற வேலை, இட்ஸ் பை ப்ராடக்ட், பிசினஸ் ஜெனரேட் ஆகும். பட் அந்த வேல்யூ நம்ம இன்டென்ஷனோட கொடுக்கிறது 100% முழுமையா. என்னோட வீடியோ இன்னொன்னு சொல்ல மாட்டேன், என்னோட எல்லா வீடியோவும் போன்ல தான் எடுத்தேன், மொபைல் போன்ல தான் எடுத்தேன். அதெல்லாம் எப்படி எடிட் பண்றதுன்னு நானே யூடியூப்ல போய் கத்துக்கிட்டேன். ஹவு டு எடிட் நானே போய் கத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா என்னோட வீடியோ கன்சியூம் ஆகுறது மோர் தென் 80% வந்து மொபைல் போன்ல தான் என்னோட வீடியோ பாக்குறாங்க. அதனால எனக்கு வந்து ஒரு 4Kல கொடுக்கணும் அப்படின்னு மேண்டேட்டரி கிடையாது. என்னோட எல்லாமே கண்டென்ட் தான், சரக்கு தான். சரக்கு வந்து எப்படி சொன்னாலும் பீப்புள் ஆர் ரெடி டு ரிசீவ். இப்ப நீங்க வந்து ஒரு 500 படம் சினிமா பார்த்தோம், அது பயங்கர ரிச்சா இருந்தா உள்ள கண்டென்ட் இல்லைன்னா அது படம் நிக்கல. கண்டென்ட்டோட ஒரு சாதாரண படம் வந்துச்சுன்னா தட் வில் வொர்க். சோ அதனால உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியமே தவிர எடுத்தோடனே ஒரு வீடியோ போடணும்னால நமக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் வேணும், நம்ம ஒரு கேமரா வாங்கணும். ஆரம்பத்தில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு, தம்பி இதெல்லாம் வேணாம் உனக்கு இது போதுனாரு. அதனால அதை கேட்டேன் நான். அந்த மாதிரி எது நமக்கு வேணுமோ அதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வீடியோ பார்க்கலாம். என்னாலே பண்ண முடியுது, நீங்களா கட்டாயமா பண்ண முடியும். அவ்வளவுதான். ரைட் பண்ணீங்களா? ஆர்டிகல் ரைட் பண்ணீங்களா? அது ஹெல்ப் பண்ணதா இல்ல வீடியோ ஹெல்ப் பண்ணதா? இல்ல வீடியோ யூடியூப்ல வீடியோ போடுறீங்க. ஆமா. அதே மாதிரி ஹிந்து பேப்பர்ல வந்து ஆர்டிகல் எழுதுன்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுல எது ரொம்ப ஆத்தென்டிக் கிரியேட் பண்ணுது? இல்ல ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யூடியூப் தான் என்னுடைய பேஸ். எனக்கு அங்கேயும் தான் வராங்க, அவங்க இதையும் ரெஃபர் பண்றாங்க. இதை நீங்க இங்கேயே எழுதுறீங்க, அதையும் நான் படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்கு எனக்கு அதுல கண்டென்ட் நீங்க பெருசா கொடுத்துட முடியாது. ஹாஃப் பேஜ் கொடுக்குறாங்க, அதுல வந்து இவ்வளவு பெருசா 2 படம் போட்டுறாங்க, கொஞ்சோண்டு தான் மேட்டர் இருக்கு. அதுல ஒன்றும் பெருசா அதுல வந்து என் படத்தை பார்த்து என்ன ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றாரு, நீங்க தானே எழுதுறது, அவங்க நான் தான். அதுக்குதான் அது உபயோகமா இருக்கு. இது ஒரு ஆடட் வேல்யூ தான் சொல்ல முடியும். ஆனா யூடியூப் தான் எனக்கு மெயின் ஆச்சு. இதுல இருந்து அது கிடைக்குது. அந்த அத்தென்டிசிட்டி கிரியேட் பண்றது யூடியூப் தான். இங்கிலீஷ்ல கூட கேள்வி கேட்கலாம். One question I want to ask. In the something what we put content, that is very important. But you've also been going to business classes where you're being taught that nowadays quantity matters and not really the content. Don't wait to make the perfect. So இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் பயமா இருக்கு. இப்போ இது சரியா இல்லை என்ன போடவே வேண்டாம். So how to address this? See, quantity, quality, both matters. Hashtag against Guru. Okay. See, quantity also matters, provided
how many platforms you operate on. There you can count the number, actually, how many posts you can put. Facebook, Instagram, Twitter. I would suggest you to pick only 3, maximum of 3. Sorry, my question was. Yeah, I do get it. I'll come to you. The quantity or quality, I do get. I would go with quality. If you have consistent post, at least 2 per week, that is good enough. If you have 2 per day, that is very good. That is I would say. உங்களுக்கு அப்போ 2 போடும்போது அதில் எப்படி கண்டென்ட் குவாலிட்டி வரும், எனக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு டவுட் வருதுன்னா நம்ம கிட்ட சரக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Honestly, I would say. ஆனால் we can easily create qualitative content on daily 2-3 we can easily. Number of the video length வந்து that should not exceed ஒரு 5-6 minutes maximum. அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க பாக்குறவங்க போயிடுவாங்க. Unless and otherwise you have authority, you can go up to 30 minutes. People will look for Vinita's video. Vinita video is half an hour. Okay, half an hour கத்துக்கலாம். Otherwise, I would suggest 6 minutes video ready பண்ணிட்டு 3 minutes தான் ரெண்டு வீடியோ போடுங்க. Quantity also, quality also. Okay. How do you start? So, where do you start? You understood my question, right? No, they are not under. So, though we know what he's talking about is doable, what is the point that you push yourself to start doing a video? Because I think most of us would have seen so many videos, but we just can't push ourselves to do it. So, what is that? You have already learned, no? You already learned, no? What's the first video? You already learned, no? What was your first video about? எனக்கு ரெண்டு விஷயம். First, initially, while starting initially, it was about my love towards language Tamil. I described the word "kaladar." That is, I mean, in English it is window. For the term window, the actual word is in Tamil it is "kaladar." I would describe that "kal" means air, "adar" means root. The root for air to come inside, that is "kaladar." But whereas we are using the word "jannal," there is no meaning. It is a Portuguese word, I believe. So that was my first video. While I am telling now, why that is still in my memory, I love what I do. Wherever you are comfortable, you go and hit that. That should be your first video. Whatever in your mind that easily flow. Good point. Whatever other people speak about, you just go and visit it and find comments below my videos. Koda loose, it is there. So, thank you sir. ரொம்ப நன்றி சார். இன்னும் நல்லா வீடியோ போடுங்க சார். அது நிறைய இருக்கு. Koda loose ஒன்று இருக்கு. People are there. நமக்கு தேவை என்ன அவ்வளவுதான். நம்ம கரெக்டா ரிசீவ் ஆகும். ஒரு 10% வந்து தப்பா கமெண்ட் வந்து தப்பு இல்லை. 90% வந்து ரீச் ஆனா that's good thing. Where was your turning point? Say for example, you were saying that beginning you had some 10-15 views and you were feeling disappointed, and then there must have been some point where you felt that it shifted and it started you started gaining the leverage. Correct. So where was that turning point? Honestly, எனக்கு தெரியல. The thing is, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தொடர்ந்து பண்றது முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகலனாலும் நான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். The decision I took to consistently do videos till it works. That is the mind shift. That mind shift was my turning point. It happened only by around some 25,000, 30,000 subscribers. I started calls from people. Please. What influenced you to make that decision? இதை நான் பண்ணிட்டே இருக்க போறேன். Let come what? Good thing. எனக்கு ஒருத்தர் சொன்னார், one person came and told me like, you are doing good things. This is going to help a lot of people. This maybe today you are not being appreciated for what you have been doing, but when the world knows
they will crazily spread about you. They will crazily follow you. I do have that vision. Somebody else come behind me, and that is where you can go. What else I need done? ஸோ வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணுறப்ப மோஸ்ட்லி இங்கிலீஷ் வேர்ட் சர்ச் எடுக்கும். சர்ச்சிங் இது வந்து அப்படியே ஒர்க் ஆகும். ஒரு 260 கீவேர்ட் சர்ச் ஆகும். இன்கேஸ் வந்து தமிழுக்கு போகிறதுனால அவரோட கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனாக போகிறது வந்து தமிழ் போடுறது இல்லை இங்கிலீஷில் போடுறது இல்லை ஹேஷ்டேக் மாதிரி ஏதாவது இது பண்ணுறீங்களா? எப்படி உங்களுக்கு அது தேங்க்யூ சார். சி நான் பண்றது வந்து இங்கிலீஷ்லயும் கீவேர்ட்ஸ் போறேன், தமிழ்லயும் கீவேர்ட்ஸ் போறேன். அது நான் இன்னும் நிறைய அதாவது மேஜிக் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா யூடியூப்ல வந்து அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நிறைய பேர் உங்க வீடியோ பார்த்தாங்கன்னா போதும், சிமிலர் வீடியோஸ் சொல்லி ஒரு கான்செப்ட். somebody sees something like ஒரு வீடு கட்டுறது எப்படி யாராவது ஒருத்தர் போட்ட வீடியோ பார்த்தாலே உங்க வீடியோ கொண்டா யூடியூப் கொண்டா காமிச்சோம். இந்த பாரு இந்த இன்னொருத்தர் இருக்காரு ரொம்ப நல்ல புரிது பாருங்க, இந்த ஐவருக்கு பாருங்க. ஸோ நீங்க அந்த டேக் இதெல்லாம் மறந்துடுங்க. சிம்பிள் கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க, அது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சும்மா நீங்க டேக்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் பவுடர் போடுற மாதிரி மேஜிக், சும்மா அது வந்து that can be done. That's not a big thing. Please sir, நீங்க சொன்னீங்க ஓகே ஆடிங் மோர் வேல்யூஸ் டு மை வியூவர்ஸ் subscribers. அது நந்திதா மேடம் கவர் பண்ண பர்சனல் பிராண்டிங்ல வந்தது. பர்சனல் பிராண்டிங் இஸ் ஆல் அபவுட் ஒன்லி ஆடிங் வேல்யூஸ் டு யோர் வியூஸ் ஆர் யோர் விஷன்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு கன்வே. எல்லாம் ஓகே. அப்புறம் நீங்க டிசைட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஒரு பர்சன் வந்து சொன்னாரு நீங்க நல்ல விஷயம் பண்றீங்க, இது நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் ரீச் பண்ண போது நம்ம சாரோட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. எல்லாம் ஓகே சார், நல்லா இருக்கு. பப்ளிசிட்டி எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? இது மூலமா கிடைக்கிற அந்த ஒரு விளம்பரம் உங்க பிரபலம் ஆறதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நாளைக்கு நான் போட்டேன்னா நான் பப்ளிசிட்டி ஆயிடுவேன். நிறைய பேர் என்ன பார்த்தா ஹாய் தினா ஹாய் ஐயோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் உள்ள, வெக்கமாவும் இருக்கும். எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க சார்? I love this problem. I love this problem. Everyone on the spot will have this problem. Now ஒரு 25-30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தப்போ இதுல எக்மோர் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஒரு half an hour டைம்ல அப்படிங்க மேல ஓடிட்டு இருக்கேன். ஒருத்தர் போச்சு, சார் நீங்க ட்ரெயின் போனா போட்டும் திருச்சியில என்னோட ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து கார் பார்க் வந்து கார் எடுக்க வந்து அங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சார் நீங்க பஸ்லயா? அப்பா நான் பஸ்ல போறேன் சார், நான் உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? எத்தனை செல்ஃபி வாங்க? என்னன்னா நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ண முடியாது. Otherwise, motivates you more to do it. Absolutely, you are right. Please. See, all of us by default, okay, it's human tendency to be appreciated and acknowledged. Today you're feeling uncomfortable because you haven't seen there. Once you reach there, you will start appreciating and you will want it more, like everybody was saying. The moment, if you walk on the street and somebody says, hey, they recognize you, it's a good feeling. Yes. So, I think that's what he's enjoying and that's what you will enjoy also. Dina wrong. You can. Thank you. Thank you. Thank you, Sandeep. So, guys, again, I'm telling he is your LinkedIn first connection. He's not a celebrity speaker or whatever it is. So, I just want to tell you that Dinakaran asked about if I become a celebrity. Okay, there's a term called micro celebrity. So, you can be a micro celebrity with 10 people to whom you're adding value. I mean, if you're having billion fans but you're adding no value to it, doesn't make any sense. So, be a micro celebrity.